ஒரு ரேஷன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்க போறோம் ஓகேங்களா. ரேஷன் கார்டுன்றது இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டு ஆயிடுச்சு ஓகேவா. ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து நாம எப்படி அப்ளை பண்றது, இந்த 10 நாள்ல வந்துரும் 15 நாள்ல வந்துரும் அதெல்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் வந்து சுத்த போய் ஓகேங்களா. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா 10 நாள் 15 நாள்லாம் கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90 நாள் ஓகேவா. 90 நாள் உங்களுக்கு டைமு. நீங்கள் ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 90 நாள் டைம், அதுக்குள்ளே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்குது. அந்த 90 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் எப்படி டக்குன்னு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மந்த்லாம் வந்துடும். அது ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஒரு 50 கார்டு இல்லை ஒரு 60 கார்டு தான் அலோகேட் பண்ணுவாங்க ஓகேவா. இப்போ இந்த மந்த்தில் இத்தனை 3 மந்த்தாக வந்து ஒரு 50 கார்டு அலோகேட் ஆச்சுன்னா அதை வந்து பிரிண்ட் போட சொல்லுவாங்க. இப்போ ஒரு 40 கார்டு இருக்குது, அந்த 40 கார்டு அடுத்து உங்கள் கார்டு வந்திருக்கு அப்படின்னா அந்த போட போன மனசில் அந்த உங்கள் கார்டும் வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும் ஓகேங்களா. அந்த மாதிரி வந்தால் தான் கொஞ்சம் நமக்கு உடனே வரும். அப்படி இல்லை அப்படிங்கன்னா 90 நாள் டைம் ஆகும் ஓகேங்களா. மற்றவங்க எல்லாரும் 2 மினிட்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம், 15 நிமிஷம், அதெல்லாம் வந்து சுத்தமான இது ஓகேவா. பட் நம்ம அப்ளை பண்ணுறது வேணால் செகண்டில் அப்ளை பண்ணிடலாம். பஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு கார்டு வரணும் அப்படின்னா 90 நாள் வரைக்கும் டைம் இருக்குது ஓகேவா. அந்த 90 நாள் டைமுக்குள்ளே தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்குலாம் அந்த 90 நாள் முடிஞ்சே கூட வராமல் இருக்குது. அது ஒரு சில ரீசனால், அதை பற்றிலாம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றதை நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. இப்போ புதுசாக நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க ஓகேவா. இன்றைக்கி தான் இப்போ ஒரு மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, நான் மேரேஜ் பண்ணவங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் பண்ண சொல்லி விட்டுருக்காங்க. ஒரு சில ஏரியாலாம் வந்து அப்பவே பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணவங்களே. இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு மாதம் இல்லை ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் சின்ன தான் இப்போ அப்ளை பண்ண சொல்லி விட்டுருக்காங்க. பட் ஆனால் இப்போ இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கல்யாண பத்திரிக்கை உங்கள் பேரில் வீட்டு ரசீது ஓகேவா, உங்கள் பேரில் வந்து வீட்டு ரசீது வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களோட ஒய்ஃபோட ஆதார் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் ஒய்ஃபோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓகேவா. இந்த 5 டாக்குமெண்ட் தான் தேவை ஓகேவா. இந்த 5 டாக்குமெண்ட் நான் எடுத்துட்டேன் சார், எப்படி அப்ளை பண்ணிக்கிட்டா நீங்களே அப்ளை பண்ணாலும் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு நெட் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் 5 டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு கொடுத்தா தான் அவங்க பதிவு பண்ணி தருவாங்க ஓகேவா. சரிங்க சார், இதை பதிவு பண்ணிட்டா அது என்ன ப்ரொசீஜர் அப்படி எதனா கேட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் கொடுக்கணும் ஓகேவா. என்ன சார் ஆன்லைனில் பண்ணிவிட்டு நான் எப்படி தாலுகா ஆஃபீஸில் போய் எதுக்கு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னே வந்து எப்படி இருந்ததோ தெரியல ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக உங்களை கம்பல்சரி தாலுகா ஆஃபீஸுக்கு வர சொல்கிறாங்க ஓகேவா. நீங்கள் அப்படி போய் பார்க்கவே இல்லை அப்படின்னா உங்களுடைய கார்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி யாராருக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் ஓகேவா. சரிங்க சார், இப்போ நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் ஓகேவா. நீங்கள் அப்ளை பண்ணோடனே ஒரு ரிசிப்ட் ஒன்று உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி தருவாங்க ஓகே. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ், 2 பேருக்கும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அடுத்து கல்யாணத்தோடைய பத்திரிக்கை, அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டு ரசீது ஓகேவா. இது எல்லாத்தையும் எடுத்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போய் தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்ரூவல் கொடுத்துற அந்த ஸ்டேட்டஸ்லாம் நம்ம எப்படி செக் பண்ணுறதுனா அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா. சரி சார், இப்போ எப்படி நான் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டால் அதுக்கு நான் வீடியோ நான் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி வெப்சைட் ஓப்பன் பண்ணி இதுக்கான வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கூட கிளிக் பண்ணிங்க. இதில் என்ன பண்ணணும்னா மெயின் பேஜ் தான். இதில் மின்னணு அட்டை சேவையில் வந்து புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க சரிங்களா. புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கின்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும். இதில் புதிய மின்னணு அட்டை, இது பழைய மின்னணு அட்டை. இதில் வந்து தமிழில் இருக்குது சார், எனக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணால் மேலே போய் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு இருக்கும் ஓகேவா. மொழி தேர்தலில் வந்து இங்கிலீஷ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து இங்கிலீஷில் காமிக்கும். இதுவே எனக்கு தமிழில் வேணால் நீங்கள் அதை தமிழில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் வந்து ஷோ ஆகும் ஓகேவா. உங்களுக்கு என்ன ஃப்ளெக்சிபிளாக இருக்குமோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க சரிங்களா. சரிங்க சார், இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க, 2வது பழைய குடும்ப அட்டை பதிவு அப்படின்னு இருக்கு. அந்த பழைய குடும்ப அட்டைனா அதில் உங்களுடைய பழைய ரேஷன் கார்டோட வந்து இது வந்து போன்ற மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ யாருமே மோஸ்ட்லி பண்ணுறது இல்லை ஓகேவா. இது வந்து பதிவு பண்ணுற அவசியம் கிடையாது ஓகேவா. அடுத்தது இந்த புதிய மின்னணு அட்டை. இப்போ நம்ம வந்து புதுசாக இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, அவங்களுக்கு வந்து புதுசாக நம்ம இப்போ அப்ளை பண்ணோம் ஓகேவா. இதில் கிளிக் பண்ணிவிட்டு புதிய மின்னணு அட்டை கிளிக் பண்ணிவிட்டு குறிப்பாக பாருங்கள், குறிப்பிடப்பட்டுள்ள புலங்கள் ஸ்டார் கட்டாயமானது. அந்த ஸ்டார் போட்டுறது வந்து கட்டாயமானது. தமிழ் மொழியில் ஆங்கிலத்தில் வார்த்தையை உள்ளிட பேக்ஸ் பார் ஃபேரும் ஸ்பேஸ் பார் அண்டு டேப் கீழே அழுத்தவும் ஓகேவா. அடுத்தது தமிழ் புலத்தில் ஆங்கில எழுத்தை இருக்கச் செய்ய எழுத்தை உள்ளிட்ட பின்னிட விசையை பேக் ஸ்பேஸ் 2 முறை அழுத்தி கீழே வட்டில் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணுறது எப்படின்றத பார்த்துருமா. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த ஃபேமிலி ஹெட். ஃபேமிலி ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குடும்பத் தலைவர் வந்து லேடிஸ் தான், அதனால் வந்து மிஸ்டர்ஸ்ன்னு கொடுக்கணும் ஓகேவா. மேலே இருக்கிறது வந்து திரு, 2வது திருமதி, 3வது செல்வி. இப்போ இதில் செல்வின்றது யாரும் இது பண்ண மாட்டாங்க, திரு அப்படின்றதையும் இது பண்ண மாட்டாங்க. இப்போ மிஸ்ஸஸ், அதுதான் திருமதி ஓகேவா. அந்த மிஸ்ஸஸ்ன்றது வந்து திருமதி. உங்களுடைய ஒய்ஃப் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும் ஓகேவா. ஒய்ஃப் நேம் வந்து எடுத்துங்க, உங்கள் ஆதார் கார்டு இருக்க மாதிரி பார்த்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்தாண்ட வந்தீங்கன்னா தமிழில் அதில் திருமதி செல்வின்னு இருக்குது, அதில் திருமதி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணதை இந்தாண்ட வந்து தமிழில் டைப் பண்ணணும் ஓகே. இப்போ நான் வந்து தமிழில் டைப் பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே வந்து ஷோ ஆகும். ஓகேவா, அதில் எது கரெக்டான நேமோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா, தமிழில் அதுவே வந்துடும். ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணோன்னே தமிழில் வந்துச்சுங்களா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் நேம். இப்போ அவங்க வந்து ஹஸ்பண்ட் நேம் தான் இப்போ இது பண்ணணும். அவங்க ஹஸ்பண்ட் நேம் என்னவோ அவங்களுடைய கணவர் பெயர் அதை வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க. ஓகேவா, டைப் பண்ணோன்னே எந்தாண்ட சைடில் வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கணவர் பெயர் கேட்கும். அதுலேயும் வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும். இப்போ அந்த தமிழில் டைப் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், ஜஸ்ட் இங்கிலீஷில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாறும். பட் நீங்கள் இதில் கரெக்டாக கொடுத்துட்டு இது பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லிஸ்ட் அவுட் நேம் அதில் எது உங்களுக்கு கரெக்டான நேமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் என்னோட நேம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த அட்ரஸ் லைன், அந்த அட்ரஸ் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் மட்டும்தான் ஸ்டார் இருக்குது, மீதி ரெண்டுத்துலையுமே வந்து ஸ்டார் இல்லை. இது எப்படி சார் ஃபில்லப் பண்ணுறது? இந்த அட்ரஸில் நீங்கள் கொடுக்குறது மெயின் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த அட்ரஸ் நீங்கள் கொடுக்கும் போது மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களோட கடை நம்பரே மாறிடும். ஓகேவா, நீங்கள் அப்ளை பண்ணுற ஏரியா விட்டுட்டு வேறு கடைக்கு வந்து ஷோ ஆகிடும். அதனால் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ரஸ் லைனில் வந்து வெறும் டோர் நம்பர் மட்டும் கொடுங்க. ஓகேவா, ஜஸ்ட்டு வெறும் அட்ரஸ் லைனில் வந்து வெறும் டோர் நம்பர் மட்டும் கொடுங்க. எந்தாண்ட இங்கிலீஷில் எந்தாண்ட இது அதேமாரி தான் டைப் பண்ணி நம்பர் காட்டும் கொடுத்துருங்க. அந்த டோர் நம்பர் கொடுத்துட்டு கீழே அட்ரஸ் லைன் 2ல் வந்து உங்களுடைய தெரு பேரை வந்து கொடுங்க. ஓகே, இது வந்து நான் ஒரு ப்ரொசீஜராக பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுடைய அந்த கார்டில் அட்ரஸ் வந்தது அப்படின்னா, இல்லை சார் நான் அதிலே டைப் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அதில் போட்டுட்டு கம்மா போட்டு பிள்ளையார் கொஸ்டின் மட்டும் போட்டு மீதி ரெண்டும் ஃபில்லப் பண்ணாதீங்க. ஓகேவா, அப்படி விட்டுட்டு பண்ணுங்க. இல்லை சார் நான் இப்போ எப்படி பண்ணேன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து டோர் நம்பர் மட்டும் போடுங்க, கீழே இருக்க அட்ரஸ் லைனில் வந்து உங்களுடைய தெரு பேர் மட்டும் போடுங்க. ஓகேவா, கரெக்டாக எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இதில் கடையில் வேறு இதில் போஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட ஊர் வந்து ஒரு இது இருக்கும், போஸ்ட் வேறு இருக்கும், அந்த போஸ்ட்டுக்கான கடைக்கு போய்ட்டு மாறிடும். ஓகேவா, அதனால் கரெக்டாக பார்த்துங்க. நான் மேலே இருக்கிறதுல வந்து டோர் நம்பரு, அடுத்து கீழே இருக்கிறதுல வந்து அங்கே ஸ்ட்ரீட் என்ன ஸ்ட்ரீட்டுன்றதை கொடுத்துட்டேன். மூணாவது வந்து உங்களுடைய கிராமம். ஓகேவா, இந்த கிராமம் தான் இதில் இருக்குது சார், நம்ம ஏன் சார் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆர்டர் வைஸில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீட்டாக தெரியும். ஓகேவா, அது ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் உங்களுடைய கடை நேம் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காகவும் ஓகே நீங்கள் அந்த கிராமம் வந்து இதில் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கிராமம் வேறையாக இருக்கும், பட் அவங்க சப்கான்டாக்டில் இருப்பாங்க. ஓகேவா, இப்போ வந்து ஒரு விஷயம் பொதுவாக சொல்கிறேன்னா இவங்க வந்து ஒரு கிராமம் வந்து இந்த கிராமத்தில் இருப்பாங்க, ஒரு வடியங்குப்பம் அப்படின்னு இருக்குன்னா அந்த கிராமம் வந்து ஒரு சப்கான்டாக்டாக தான் இருக்கும். ஓகேவா, அந்த கிராமம் வந்து லிஸ்ட் அவுட்டில் வராது. அந்த கிராமத்தில் வந்து அவங்க அரியூர் அப்படின்றத செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ அரியூர்னு செலக்ட் பண்ணால் அதில் வந்து நான் வடியங்குப்பம் கொடுத்தா தான் அந்த அரியூர் வந்து ஓகே ஆகும். அந்த மாதிரி வந்து சப்கான்டாக்டில் இருக்கிற வில்லேஜாக இருந்தால் இதில் நீங்கள் வந்து அந்த கிராம நேம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா, அதனால் சப்கான்டாக்டே இல்லைனா கூட நீங்கள் கிராம நேம் வந்து கொடுத்துருங்க. ஓகே, கரெக்டாக பண்ணிங்க. சரிங்க சார், இதில் நான் இப்போ தமிழில் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் மாறி ஃபில்லிங் மிஸ்டேக் மாறிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த தமிழில் கூகுள் இன்புட் டூல் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே டைப் பண்ணும்போது உங்களுக்கு கீழே காமிக்கும் பாருங்கள். நான் மேலே தாங்கல்னு போட்டோன்னே எனக்கு தாங்கள் எந்த இதுவோ வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது, அதில் கரெக்டானதை கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃபில்லிங் மிஸ்டேக்கை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது தமிழில் கரெக்டாக பண்ணிங்க, ஃபில்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிங்கன்னா தான் பக்காவாக வரும். ஓகேவா, அடுத்தது இந்தாண்ட வந்தீங்க அப்படின்னா குடும்பத் தலைவர் புகைப்படம். ஓகேவா, குடும்பத் தலைவர் புகைப்படம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி வச்சுங்க. பட் இது எடிட் பண்ணுறதுலாம் தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிங்க. ஓகே, சரி இப்போ எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கன்னா ஃபஸ்ட்டு இது எவ்வளோ சைஸ்க்குள்ளே இருக்கணும், 5 MBக்குள்ளே இருக்கணும். ஒன்று ஜேபிஜி பிங், இது 3 வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேவா, இதில் பதிவேற்று அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபைல் லொக்கேஷனுக்குள்ளே போவோம். அது எந்த லொக்கேஷனில் நீங்கள் ஃபைல் வச்சிருக்கீங்களோ ஸ்கேன் பண்ணி எடிட் பண்ணி அதில் போய்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ ஃபோட்டோ ஆட் ஆகிடுச்சிங்களா. அடுத்தது கீழே பண்ணுவாங்க வந்த உடனே அப்படின்னா இல்லை மாவட்டம், உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதில் தேர்வெடுக்க உங்களுக்குல அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மாவட்டம் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். உங்களுக்கு எதுவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஓகேவா, இப்போ நான் கொடுத்தது உடனே மண்டலம் அண்ட் வட்டம்னா தாலுக்கா, உங்களுடைய தாலுகா ஆஃபீஸ் எதுவோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா, இப்போ நான் வந்து இந்த தாலுகா திருக்கோவில் தாலுகா அதை வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே உங்களுடைய கிராமம், அந்த தாலுக்காவில் என்னென்ன கிராமம் இருக்கோ அதெல்லாம் ஷோ ஆகும். உங்களுடைய கிராமம் எதுவோ அந்த கிராமத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணேன், நான் கிராமத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கிராமத்தை செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய பின்கோடு, ஓகே அஞ்சல் குறியீடு உங்களுடைய பின்கோடு போஸ்ட் ஆஃபீஸ் லெட்டர் வரும்ல அந்த பின்கோடு அந்த ஆதார் கார்டிலே இருக்கும். ஓகே, உங்களுடைய பின்கோடு எதுவோ அதை வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கைபேசி எண், மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ரேஷன் கார்ட்லையும் நீங்கள் கொடுத்துடக்கூடாது, புதுசாக தான் கொடுக்கணும். ஓகே, இந்த கைபேசி எண் எதிர்கால தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தப்படும். ஓகே, உங்களுடைய ஓடிபி சென்ட் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற எந்த ப்ரொசீஜருக்காருமே உங்களுடைய மொபைல் நம்பர் தான் தேவைப்படும். அந்த மொபைல் நம்பர் வந்து வேறு எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது. ஓகே, அதை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. சரிங்க சார், இதை தான் ஃபுல் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே வந்தேன் அப்படின்னா
தொலைபேசி எண் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லேண்ட்லைன் நம்பர் அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா, அது வந்து கட்டாயம் கிடையாது. ஓகேவா, அதனால் அது வேணாம். அடுத்து மின்னஞ்சல் முகவரி, உங்களோட இமெயில் ஐடி தேவையில்லை. ஓகேவா, அடுத்தது கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னே குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள். முதலில் குடும்பத் தலைவர் விவரங்களை சேர்க்கவும். முதல்ல வந்து குடும்பத்தின் தலைவருக்கான விவரம் வந்து சேர்க்கணும். இதில் என்ன எப்படி சேர்க்கறது அப்படின்னா, இந்த உறுப்பினர் சேர்க்கன்னு இருக்கு பாருங்கள் எல்லோ கலரில், அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் வந்து இது. ஓகேவா, இப்போ ஓப்பன் பண்ணிச்சுன்னா அதை கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அங்கே குடும்பத்தலைவரோட நேம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதில் கரெக்டாக பாருங்கள், மிஸ்ஸஸில் இருக்கா திருமதியில் இருக்கான்னு பார்த்துங்க. அவங்களோட நேம் ஜென்ரேட் ஆனவனே அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டு இயர் என்ன இயரோ அந்த வருஷத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. வருஷத்தை செலக்ட் பண்ணோன்னே இந்த மந்த்து என்ன மந்த்தை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த தேதி இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பாலினம் அவங்க ஆனா பெண்ணான்றது, அவங்க பெண் அப்படின்றத பெண்ணை வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் தேசிய இனம், நீங்கள் எந்த இனத்தை சேர்ந்தவங்கன்னா இந்தியன்னா இந்தியன் கொடுங்க. ஓகேவா, மோஸ்ட்லி எல்லாருமே இந்தியன் தான். ஓகேவா, அதனால் இந்தியன் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உறவு முறையில் வந்து அவங்க ஃபேமிலி குடும்ப தலைவர்ன்றதால அது ஐஃபோனில் தான் இருக்கும். ஓகேவா, அடுத்தது அவங்களுடைய தொழில், அந்த தொழில் வந்து அவங்க எப்படியா இருந்தாலும் ஹவுஸ் ஹோல்ட் டிபார்ட்மெண்ட் தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் அதர்னு கொடுங்க. இல்லை ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணாமல் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது வந்து ஆப்ஷனல் தான். ஓகே, அடுத்தது மாத வருமானம்னு இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு அந்த ஸ்டார் கலர் சொன்னல, ரெட் கலர் ஸ்டார் இருக்குது எல்லாமே கம்பல்சரி ஃபில்அப் பண்ண வேண்டியது. ரெட் கலர் ஸ்டார் இல்லாமல் இருக்குது வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ வருமானம், அந்த வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சார் வருமானம்லாம் போடுறதுனா ஜஸ்ட் ஜீரோன்னு கூட போடுங்க. ஓகே, வெறும் ஜீரோ, ஆனால் ஜஸ்ட் அந்த கட்டத்தில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அதுக்காக கொடுக்குறது. நீங்கள் இவ்வளோ வருமானம் போட்டால் அவ்வளோவாயிடுமோ அப்படிலாம் எதுவும் தெரியல, ஜஸ்ட் ஜீரோன்னு மட்டும் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே வாக்காளர் அடையாளட்டை, அந்த வாக்காளர் அடையாளட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அதுவும் தேவையில்லை. அவங்க மாற்றுத்திறனால இருந்தால் ஆம் கொடுங்க, மாற்றுத்திறனால இருந்தால் அவங்க கார்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஓகேவா, அதெல்லாம் அந்த மாற்றுத்திறனாளி வகையை வந்து செலக்ட் பண்ணுறது, அவங்களுடைய ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணுறது, அந்த மாற்றுத்திறனாளுடைய டாக்குமெண்ட் வந்து அதெல்லாம் அப்லோட் பண்ணுறது. ஓகேவா, அவங்க தான் மாற்றுத்திறனாளி இல்லைல்ல, அப்போ நோ கொடுத்துட்டோம். அடுத்தது மற்ற ஆவணங்கள் இருக்குல்ல, அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஆதார் கார்டு மட்டும் தான் ஷோ ஆகும். அதனால் அந்த ஆதார் கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த பதிவேற்றர் ஃபைல் வந்து சூஸ் ஃபைல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த ஆதார் கார்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா, கரெக்டாக பக்கவான குவாலிட்டியில் எடுத்து வச்சுங்க. ஏன்னா அது கரெக்டாக அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெளிவாக இருந்தால் தான் அவங்க ஓகே பண்ணுவாங்க. அதனால் வந்து கொடுத்துட்டு பதிவேற்று அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டு வந்து அதில் ஆட் ஆகிடும். சரிங்களா, இப்போ நான் பதிவேற்றுன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்தவனே பார்த்தீங்கன்னா எனக்கு கோப்புகள் வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டுன்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்ததுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டு எண் அது வந்து குறிப்புன்னு கொடுத்துருக்கோம். தயவுசெய்து 5 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அதனே இருக்கும் ஆதார் எண் கண்டிப்பாக உள்ளிடும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா 3 வயசு வந்தாலுமே ஆதார் கார்டு கம்பல்சரி என்ட்ரு பண்ணணும். ஓகேவா, அந்த ஒரு ரூல்ஸ் வந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நான் வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகேவா, இவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஃபஸ்ட்டு 4 லெட்ரு, அடுத்து 2வது பாக்ஸில் 4 லெட்ரு, 3வது பாக்ஸில் 4 லெட்ரு, அந்த மாதிரி 4 தான் இதில் என்டர் பண்ண முடியும். ஒரே பாக்ஸ்லேயே மொத்த நம்பர் என்டர் பண்ண முடியாது. ஓகேவா, சரிங்க சார். இப்போ நான் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதை பண்ணிட்டேன், அடுத்து 2வது இதையும் வந்து பண்ணிட்டேன், அடுத்து 3வது இது அதில் வந்து அவங்க நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே வந்தேன் அப்படின்னா அங்கே உறுப்பினர் விவரம் சேமிக்கணும் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்படும் சொல்லி வந்துச்சு. ஓகே, குடும்பத் தலைவர் வந்து சேர்த்தாச்சு. அடுத்தது மற்றவங்களை சேர்க்கணும் அப்படின்னா அதே உறுப்பினர் சேர்க்கல கிளிக் பண்ணி எத்தனை பேர் இருந்தாலுமே அவங்களை எல்லாம் சேர்க்கணும். இப்போ இவங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இருக்காரு, அதனால் அவங்க கணவர் பேர் அவங்க பேர், இப்போ வந்து கணவர் பேர் வந்து நான் என்டர் பண்ணிக்கணும். ஓகே, அவங்க கணவருடைய பேர் இதில் வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸ்ன்னு கேட்கும், அதில் மிஸ்டர் அப்படின்றத கொடுத்துங்க. அடுத்தது தமிழில் அவங்களுடைய நேம் வந்து இங்கிலீஷில் கொடுத்துட்டேன். அடுத்து தமிழில் வந்து என்டர் பண்ணுறோம். ஓகேவா, தமிழில் நீங்கள் அங்கே டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நேம் வந்து லிஸ்ட் ஆகும், அதை செலக்ட் பண்ணிங்க. அப்படின்னா அந்த கூகுள் இன்புட்டில் கிளிக் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பிறந்த தேதி அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வருஷம், அடுத்து மந்த்து, அடுத்தது தேதி, அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பாலினம், அந்த பாலினம் என்னன்றதை அவங்க செலக்ட் பண்ணி. ஓகேவா, அதில் கிளிக் பண்ணி அப்படின்னா ஆனா பெண்ணா திருநங்கைன்னு இருக்கும், அதில் வந்து ஆண் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க. அடுத்து தேசிய இனம் அண்ணன் என்னன்னு கேட்பாங்க, அது இந்தியன்றதை கொடுத்துங்க. இதில் வந்து உறவு முறை இப்போ பாருங்கள், முன்ன வந்து ஐடியன் ஃபீல் வந்து இப்போ வந்து காமிக்கிறீங்களா, இப்போ உறவு முறை என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். அத்தை, சகோதரர், மகள், மருமகள், தந்தை, பேத்தி, தாத்தா, பாட்டி, பேரன், கணவர், தாய், மற்ற உறவுகள், சகோதரி, மகன், மருமகன், மாமா, மனைவி. ஓகேவா, இது எல்லாமே இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம ஜஸ்ட்டு இதில் இருக்கிறது எதுவோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஓகேவா, இது வந்து கார்டு இது பண்ணும்போது இப்போ வந்து அவங்க கணவர் பேர் தான் இருக்காங்க, அவங்க கல்யாணம் இப்போ தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க கணவர் பேர் தான் இருக்காங்க. அதனால் ஹஸ்பண்ட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அந்த கணவர் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அவங்களுடைய தொழில், அந்த தொழில் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது வந்து மேலே ரெட் கலர் ஸ்டார் கிடையாது. ஓகேவா, அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிங்க.
ஆனாலும் அவங்களுக்கு ஜஸ்ட் ஏதோ கூலி வேலை செய்கிறாங்க சார் அப்படின்னாச்சும் நான் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றே கீழே அதர்ஸில் கொடுக்கலாம். இல்லை அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயினா கவர்மெண்ட் கொடுங்க, ப்ரைவேட்னா ப்ரைவேட் கொடுங்க, ப்ரொஃபஷனலாக அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா கொடுங்க, இல்லை பப்ளிஷ் அப்படின்னா பப்ளிக்காக கொடுங்க, ஸ்டூடெண்ட். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான், அதனால் நீங்கள் இது கொடுக்கணுன்ற கட்டாயம் அவசியம் கிடையாது. ஓகேவா, நான் சும்மா ஜஸ்ட்டு அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஆனால் மாதவரம் வந்து கண்டிப்பாக ஃபில்லப் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாலும் கொடுங்க, இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா 0 கூட கொடுத்துருங்க. ஆனால் நான் இப்போ ஒரு அமௌண்ட் ஏதாவது சும்மா கொடுக்குறேன், ஏன்னா ஒரு 3000 கொடுக்குறேன் அப்படின்னா இல்லை 0 அப்படின்றது கொடுத்துட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா, பட் ஆனால் வருமானத்தில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அந்த காலமில் ஏதாவது ஒரு டிஜிட்டல் நம்பர்னு வச்சு நீங்கள் அதில் யூஸ் பண்ணியிருக்கணும். அதனால் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3000 அவங்க மாதம் சம்பாதிப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நெக்ஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு அதர்ஸில் தொழில் வந்து அதர்னு கொடுத்துறேன், ஏன்னா கூலி வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை வந்து கேட்பாங்க. ஓகேவா, இப்போ வாக்காளர் அடையாள அட்டை வந்து நம்ம ஃபில்லப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் கீழே அப்படியே எல்லாம் கீழே வந்துருங்க. அதில் மற்ற ஆவணங்கள் இருக்கா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆதார் அட்டை இல்லை பர்த் சர்டிஃபிகேட். இந்த பர்த் சர்டிஃபிகேட் இப்போ எலிஜிபிள் கிடையாது, ஆதார் அட்டை மட்டும் தான் எலிஜிபிள். ஓகேவா, அதை கரெக்டாக மெயின் பண்ணிங்க. இப்போ ஆதார் அட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் மாற்றுத்திறனாளி இருந்தால் ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஓகேவா, மற்ற ஆவணங்களை ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிட்டு பதிவேற்ற ஃபைலில் போய் கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு, உங்கள் கணவருடைய ஆதார் கார்டை அப்லோட் பண்ணுங்கள். பதிவேற்றன்னு கொடுத்தீங்கன்னா வெற்றிகரமாக பதிவேற்றப்படும் சொல்லி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைல் கீழே இருக்கான்னு செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். ஓகேவா, அவங்க ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். 4 டிஜிட்டலாக ஒரு பாக்ஸில் 4 டிஜிட்டல். ஓகே, இப்போ நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ என்ட்ரு பண்ணிட்டுனா என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் விவரம் சேமிக்கன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இது வந்து ஆட் ஆகிடும் உங்களுக்கு நேம். இப்போ நான் வந்து அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்லோட் ஆகிடுச்சு. ஓகே, உறுப்பினர் சேர்க்கப்படும் சொல்லிச்சுங்களா. ஃபஸ்ட்டு குடும்பத் தலைவரோட நேமு, கீழே வந்து அவங்க வீட்டுக்காரோட கணவருடைய பேர். ஓகேவா, அது ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டுக்கப்புறம் இதில் ஏதாவது எனக்கு டவுட் சார் ஏதாவது அது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் இதில் வேறு ஏதாவது சேர்க்கணும்னா உறுப்பினர் சேர்க்கை கொடுத்து திரும்பி அவங்க பசங்களாக இருந்தாலும் அதில் சேர்த்துக்கலாம். ஓகேவா, பட்டு அதில் இருந்தால் இவங்க புதுசாக பண்ணாங்க அப்படின்னா இவங்க ஜஸ்ட் இவங்க 2 பேர் மட்டும். இதில் ஏதாவது நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த திருத்துன்னு கொடுத்து அதில் போயிட்டு அவங்க டேட்டா பொறுத்த ஏதாவது மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா அதை நீங்கள் திருத்திக்கலாம். இல்லை சார் அவங்கள எனக்கு வேணாம், அவங்கள தெரியாமல் ஏற்றிட்டேன் பட் நான் டெலிட் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த திருத்துக்கு பக்கத்தில் நீக்குன்னு இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து குடும்பத் தலைவர் மட்டும் பண்ண முடியாது, பட் மற்றவங்களை வந்து நீங்கள் நீக்கிக்கலாம். ஓகேவா, அதை கரெக்டாக கொடுத்து நீக்கிக்கலாம். அடுத்து கீழே வந்தீங்கன்னா அட்டை தேர்வு. இந்த அட்டை தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட இன்று ஒன்றை தேர்ந்தெடுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா ஒரு 4 இது இருக்குது. அது என்னன்ற பாருங்கள், பண்டகமில்லை அட்டை, அரிசி அட்டை, சக்கரை அட்டை, மற்றவை அப்படின்னு இருக்கா. சரி சார் இது என்ன அப்படின்னா இது நீங்கள் கம்பல்சரி பார்க்கக்கூடிய விஷயம். நான் பட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா, பட் நீங்கள் இது என்ன ரூல்ஸு, இது எதுக்காக அப்படின்றத கம்பல்சரி சொல்கிறேன். இதில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும். ஓகே, அப்போ அரிசி அட்டை அப்படின்ற செலக்ட் பண்ணோம்னா அரிசி உட்பட அனைத்து பொருட்களும். ஓகேவா, நீங்கள் அரிசி அட்டைன்னு செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசியை தவிர்த்து எல்லா பொருளும் தருவாங்க. ஓகேவா, அதுவே சர்க்கரை அட்டைனா அரிசிக்கு பதிலாக கூடுதல் சர்க்கரை, அரிசிக்கு பதிலாக சர்க்கரை மட்டும் அதிகமாக தருவாங்க, ஆனால் அரிசி கிடைக்காது. ஓகே, மற்ற பொருளும் கிடைக்காது. ஓகேவா, அடுத்தது அதர் மற்றவை அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா அதில் வந்து போலீஸ் காவலர் அட்டை, சிறைத்துறை அட்டை, வனத்துறை அட்டை, இவங்களுக்கெல்லாம் வந்து அதர் கேட்டகரியில் கொடுத்து இந்த 3 பேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ போலீஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம் காவலர் அட்டைன்னு சொல்லி. திரைத்துறை அட்டைனா நீங்கள் அதுக்கு வந்து இது பண்ணலாம். அவங்க வந்து காவலர் அட்டைக்கு வந்து மோஸ்ட்லி ஜென்ஸ் தான் இருப்பாங்க, அதனால் ஜென்ஸை வந்து நீங்கள் ஜென்ஸ் போட்டோ வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, அவங்க வந்து குடும்ப தலைவராக போட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து காவலர், சிறைத்துறை, வனத்துறை இந்த 3 அவசியம் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிறது. அதுவே மேலே நோ கமிட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எந்த பொருட்களும் கிடையாது. இந்த அட்டை வந்து ஜஸ்ட் அட்ரஸ் மட்டும்தான் வச்சுக்கலாம். மொத்தம் அவங்களுக்கு எந்த பொருளுமே கிடையாது. இந்த அட்டையை கொடுத்துட்டீங்கன்னா அதனால் கரெக்டாக நீங்கள் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி அட்டை மட்டும் தான் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணும். எப்போ அப்ளை பண்ணாலுமே அரிசி அட்டை அப்படின்றத கொடுங்க. ஓகே, அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் சொல்லி பாருவோம். அதனால் அரிசி அட்டை அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க. சரிங்களா, இப்போ நான் அரிசி அட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, சாதாரண மனிதர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அரிசி அட்டை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்தது குடியிருப்பு சான்றிதழ், ஏதாவது ஒரு குடியிருப்பு சான்றிதழ் ஆவணங்களை வந்து கொடுக்கும். இது தற்போதைய முகவரியில் ஆதார் அடையாளங்கள் முகவரியிலிருந்து வேறுபட்டு இருந்தாலும் முகவரி சான்றிதழும் தேவைப்படும். ஓகேவா, நீங்கள் வந்து ஆதார் கார்டுக்கு அட்ரஸும் இந்த அட்ரஸும் வேறு மாதிரி இருந்தால் அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து முகவரி அட்ரஸ் வந்து கண்டிப்பாக இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இல்லை என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆதார் கார்டு, மின்சார கட்டணம், வங்கி கணக்கு புத்தகம் முன்பக்கம், எரிவாயு நுகர்வு அட்டை, சொந்த வீடு இருந்தால் அதன் சொத்து வரி, பாஸ்போர்ட், வாடகை ஒப்பந்தம், அடுத்து குடிசை வாரியில் ஒதுக்கீடு ஆணையம், தொலைபேசி கட்டணம், வாக்காளர் அடையாள அட்டை, கொத்தடிமை விடுப்பு சான்றிதழ். ஓகேவா, இது எல்லாமே எலிஜிபிள். ஆனால் அவங்க எடுத்துக்கிறது என்னன்னு கேட்டால் ஒன்று உங்களுடைய பில் இருந்தால் மின்சார கட்டணமும், அடுத்து சொந்த வீடு இருந்தால் அதன் சொத்து வரி இது வந்து தான் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த வாடகை இருக்காங்கன்னா வாடகை குடியிருப்பு சான்றிதழ் வச்சு கூட அவங்க வந்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகேலா, இதுதான் எலிஜிபிள். மீதி எந்த ப்ரூஃப் வச்சாலும் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் உன்னுடைய சொந்த வீடு இருந்தால் சொத்து வரின்றதை கொடுங்க. ஏன்னா நான் வீட்டு ரசீது வாங்கி வச்சிருக்கேன். ஓகேவா, நான் கரெக்டாக சொன்னல ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே
வீட்டு ரசீது வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த வீட்டு ரசீது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். வீட்டு ரசீது செலக்ட் பண்ணோடனே இந்த சூஸ் ஃபைல்லாம் இருக்குல்ல அதில் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் லொக்கேஷன் எங்கன்றது காமிக்கும். பட் இது எலிஜிபிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 MB அளவுக்குள்ள இருக்கணும். ஒன்று PNG, ஒன்று GIF, JPG, PDF இதை மட்டும்தான் இதில் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா, நான் வந்து இப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் அவங்களுடைய கல்யாண பத்திரிக்கையை உங்களோட வீட்டு ரசீது ரெண்டுத்தையுமே அட்டாச் பண்ணி ஒரே ஃபைலாக வச்சுருக்கேன். வச்சு அதை அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நான் அதை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணோடனே வெற்றிகரமாக அப்லோட் பண்ணிச்சுன்னு சொல்லிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஆட் ஆனது காமிக்குது. ஓகேவா, இப்போ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா எரிவாயு இணைப்பு பற்ற விவரங்கள். இது எதுக்கு அப்படின்னா சிலிண்டர் நீங்கள் வச்சிருக்கீங்களான்னு கேட்குது. இருந்தது அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க. மோஸ்ட்லி நீங்கள் யாருமே வச்சிருக்க மாட்டீங்க, அதனால் வந்து அதை யூஸ் பண்ணியே பண்ணாதீங்க. ஓகேவா, அப்படி இருந்தது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய பேர் இணைப்பு என்னன்றது கொடுக்கணும், அவங்க எவ்வளோ சிலிண்டர் நுகர்வுன்னு எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க, அதனால் அது வந்து கிளிக் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரீ சிலிண்டர் உங்களுக்கு கிடைக்காது. அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் வேறு வச்சுனா கூட அதை கொடுக்கக்கூடாது. ஓகேவா, அதை கொடுத்துட்டு உறுதிப்படுத்தல் வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணோடனே மேற்கொண்ட அனைத்துமே வந்து என்னது தவறுதலானது எதுவும் இல்லை, எல்லாம் உண்மைக்காக கொடுக்குறேன். அப்படி ஏதாவது தவறான இருந்தால் நீங்கள் எந்த சட்டம் வேணாலும் எடுத்துங்க, அதுக்கான நடைமுறைக்கு வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றத கொடுக்குறது. ஓகேவா, அந்த உறுதிப்படுத்தல் வந்து அதில் டிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசிப்ட் வந்து ஓகே ஆகிட்டு குறிப்பெண்ணு காமிக்கும். அந்த குறிப்பெண்ணை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுங்க. ஓகேவா, இல்லை நோட் பண்ணி கூட வச்சுங்க. பட் அந்த குறிப்பெண்ணை வச்சு நீங்கள் முன்பக்கம் சிலிண்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜுக்குள்ள வரும். இதில் வந்தீங்கன்னா அந்த மின்னணு அட்டை விண்ணப்பித்த நிலை இருக்குது பார்த்தியா, அதில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இதில் தான் டவுன்லோட் பண்ணணும். ஓகே, நீங்கள் அப்ளை பண்ண ரசீதை வந்து இதில் தான் டவுன்லோட் பண்ணணும். இதில் வந்தீங்கன்னா குறிப்பெண் கேட்கும். அந்த குறிப்பெண்ணை இதில் காப்பி பண்ணிட்டு வந்ததை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆயிடுச்சுங்களா. இப்போ பாருங்கள் புதிய மின்னணு அட்டைன்னு வந்திருக்கு. அந்த கோரிக்கையான என்னவோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ப்ரொசீஜர் கொடுத்தாங்க. விண்ணப்ப பதிவு நீங்கள் வந்து பதிவு பண்ணிட்டீங்க. அதில் ஆவண சரிபார்ப்பு நிலை, துறை சரிபார்ப்பு நிலை, தாலுகாவா வழங்கும் அதிகாரியின் ஒப்புதல் நிலை, மொத்தம் இன்னும் 3 ஸ்டெப். இந்த 3 ஸ்டெப்பு ஓகே ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கார்டு வந்து ப்ரொவைட் ஆகும். ஓகேவா, அது இப்போ நீங்கள் இப்போ நான் ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணால் தமிழில் வேணும்னா பதிவேற்றம் இருக்குல்ல, விண்ணப்ப பதிவேற்றம் அதை கொடுங்க. இங்கிலீஷில் வேணும்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் கொடுங்க. ஓகேவா, இந்த 2 இது இருக்குது. ஒன்று தமிழ் ஃபார்மு, இன்னொன்று இங்கிலீஷ் ஃபார்ம். எனக்கு தமிழில் வேணும்னா அதை கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணிங்கன்னா யார் பேர் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, யார் குடும்ப தலைவர், அவங்க அட்ரஸ் முதல் கொண்டு எல்லாமே ஷோ ஆகும். ஓகேவா, எனக்கு டீட்டெயிலாக காமிச்சிங்களா. சரி, ஓகே, இதில் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுங்க. ஓகேவா, அந்த பிரிண்ட் அவுட் போட்டு இது கூட என்னென்ன ப்ரூஃப்லாம் நான் சொன்னேன்ல அந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகே பண்ணி தருவாங்க. ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு PDF அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டாலும் நீங்கள் ஒரு PDF வந்து சேவ் பண்ணி பேக்கப் வச்சுங்க. ஓகேவா, ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து கிடைக்காது. அவங்க எல்லாத்தையுமே அவங்களே வாங்கி வச்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் ஒன்று பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். பட் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் நம்ம அவங்கள்ட்ட கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பை.